ஒரு நாட்டுக்கு ஒரு தேசிய கீதம் தானே இருக்க முடியும். நம்முடைய மொழியை வாழ்த்துவது தமிழ் தாய் வாழ்த்து. ரெண்டு தவிர வேற ஒன்றுக்கு வேலையே இல்லை. ஆனா அன்றைக்கு தேசிய இயக்க தலைமை அதை ஒத்துக்கொள்ளும். அது 1870 வங்காளத்துல இந்து சன்னியாசிகள் கழகம் நடந்துச்சு. யாருக்கு எதிரானா இஸ்லாமியருக்கு எதிராக. பங்கிம் சந்திர சட்டோபாத்தியாய்ங்கிற ஒரு புதினம் நாவல் எழுது. அதுக்கு பேர் ஆனந்தவனம். ஆனந்தவனம் நாவல்ல ஒரு நாடகம். அந்த நாடகத்துல இந்த பாட்டு, அந்த பாட்டு இந்துக்களை உயர்த்தி இந்து தெய்வங்களை வீர தெய்வங்களா காட்டி எழுதப்பட்ட ஒரு பாட்டு. அதை எப்படி தேசிய கீதம் மாற்ற முடியும் என்று அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. விடியல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் தாய் வாழ்த்து வந்தே மாதரம் சர்ச்சை தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு ஒரு முடிவு என்பது என்ன என்பது நோக்கி அரசும் நகர்வது போன்று தெரியவில்லை. இப்போது இரண்டு தரப்பு வாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வந்தே மாதரம் என்பது இந்தியாவின் அடையாளம், தமிழ் தாய் வாழ்த்து என்பது தமிழ்நாட்டின் அடையாளம், அது முன்னாடி பண்ண இது முன்னாடி பண்ணாங்கிறது மாதிரியான பல்வேறு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்குது. இது குறித்தான ஒரு தெளிவை பெறுவதற்கு கள செயல்பாட்டாளரும் தமிழ் தேச விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளருமான தோழர் தியாகு அவர்களை நாம் இன்று சந்திக்கிறோம். வணக்கம் தோழர். தோழர், இந்த சர்ச்சை தொடர்ச்சியா தொடர்ந்துகிட்டே இருக்கு. இப்ப வந்தே மாதரத்தை முதல்ல பாடுறதுல என்ன பிரச்சனை? முதல்ல வந்தே மாதரத்தை ஏன் பாடணும்னு கேட்கணும். முதல்ல ரெண்டாவதெல்லாம் இருக்கு. தேசிய கீதம், நேஷனல் ஆந்தம், ஜனகணமாதி, இது இத்தனை வருஷங்களா பாடிட்டு இருக்கிறாங்க. தேசிய கீதத்தை அவமதிக்க கூடாது, மதிப்போட நடத்தணும் என்று அரசமைப்பு சட்டத்துல 51A என்ற ஒரு உறுப்பே இருக்கு. ஒரு நாட்டுக்கு ஒரு தேசிய கீதம் தானே இருக்க முடியும் இந்தியாவுக்குன்னு. நம்முடைய மொழியை வாழ்த்துகிறது தமிழ் தாய் வாழ்த்து. ரெண்டு தவிர வேற ஒன்றுக்கு வேலையே இல்லை. வந்தே மாதரம் ஏன் இப்ப சர்ச்சை ஆகுது என்று சொன்னால், ஏற்கனவே சுதந்திர போராட்ட காலத்திலேயே வந்தே மாதரத்தை தேசிய கீதமாக்கணும்னு ஒரு கோரிக்கை எழுப்பப்பட்டுச்சு. ஆனா அன்றைக்கு தேசிய இயக்க தலைமை அதை ஒத்துக்கொள்ளல. ஏன்னு சொன்னா, வந்தே மாதரத்தை தேசிய கீதம் ஆக்கக்கூடாது என்று இஸ்லாமியர் தரப்பிலிருந்து எதிர்ப்பு வந்தது. முகமது அலி ஜின்னா அதை எதிர்த்தார். ஏன்னா வந்தே மாதரம் பாடல்ல பாரத மாதா ஒரு இந்து தெய்வமாக காட்டப்படுகிறார். இந்து தெய்வ உருவங்கள் பெயர்களை சொல்லி அதை வாழ்த்துறாங்க. அதுதான் வந்தே மாதரம். இப்ப பாரத மாதாங்கிறது யாருன்னா, அவை துர்கை, அவை லட்சுமி, அவை சரஸ்வதி, இப்படிதான் பாரத மாதா சித்தரிக்கப்படுற அந்த பாட்டுல. அதுக்கு காரணம் அந்த பாட்டு எழுதப்பட்ட சூழ்நிலை அப்படிதான். பிரித்தானியருக்கு எதிராக இந்திய தேசிய இயக்கத்திற்காக எழுதப்பட்ட பாட்டு அல்ல. அது 1770 வங்காளத்துல இந்து சன்னியாசிகள் கழகம் நடந்துச்சு. யாருக்கு எதிரானா இஸ்லாமியருக்கு எதிராக. அந்த கழகத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு புதினம் எழுதினார். அப்ப அரசு அதிகாரியா இருந்த பங்கிம் சந்திர சட்டோபாத்தியாய்ங்கிறது ஒரு புதினம் நாவல் எழுதினார். அதுக்கு பேர் ஆனந்தவனம். ஆனந்தவனம் நாவல்ல ஒரு நாடகம் வருது. அந்த நாடகத்துல இந்த பாட்டு வருது. அந்த பாட்டு இந்துக்களை உயர்த்தி இந்து தெய்வங்களை வீர தெய்வங்களா காட்டி எழுதப்பட்ட ஒரு பாட்டு. அதை எப்படி தேசிய கீதம் ஆக்க முடியும் என்று அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதை பாடுறதா இருந்தா அந்த முதல் 2 பத்தி மட்டும் பாடிக்கலாம். அது ஒரு நாட்டு பற்றுல ஒரு பாடல்னு வச்சுக்கலாம், மற்றதெல்லாம் பாட முடியாது என்று முடிவெடுத்தாங்க. தேசிய கீதம் என்பது ரவீந்திரநாத் தாகூர் எழுதின ஜனகணமனதான் என்று முடிவெடுத்தாங்க. ஏன்னா இந்தியாவினுடைய பலதரப்பட்ட பகுதிகள், பல மொழிகள், பல இனங்கள், பல ஆறுகள், அந்த பன்மையை அது காட்டுது. திராவிட, உட்கல, வங்கா என்று வர்றது எதுலன்னா ஜனகணமன பாட்டுலதான் வருது. இதுதான் இவ்வளவு நாள் இருக்கு. இப்ப எதுக்கு திடீர்னு சர்ச்சை ஏன் உருவாகுதுன்னா, பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் ஒவ்வொரு சிக்கலையும் மத சிக்கலா மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுது. அதுக்கு இது ஒரு கருவியாக வந்தே மாதரம் பயன்படுத்தப்படும். வந்தே மாதரத்தை பாடினால் எல்லாரும் பாடணும், இஸ்லாமியரும் பாடணும். அவங்க என்ன பாடணும்? இந்து தெய்வங்களை போற்றி பாடணும். இது ஒரு முரண்பாடு, மோதல் உருவான இஸ்லாமியரை இந்துக்களுக்கு அடங்கி நடந்து கொள்ளணும்
இந்துக்கள் எதை போற்றுகிறார்களோ அதைத்தான் போற்றணும் என்ற நிலையை கொண்டு வருவதற்கான ஒரு அடையாளமாக இது கருதப்படும். அதனாலதான் இந்த வந்தே மாதரம் சர்ச்சை எழுது. எனவே முதலாவதா பாடுறது இரண்டாவதா பாடுறதுதான் இருக்கட்டும். வந்தே மாதரத்தை பாட தேவையே இல்லை. விருப்பப்படுறவங்க தனியா பாடிக்கலாம். ஆனா அரசு விழாக்கள் வந்தே மாதரம் பாடுவது என்பது தேவையில்லாத ஒரு வம்பை வளர்த்து ஒரு மத மோதலை உண்டாக்குவதற்கான ஒரு முயற்சி தான். இதுல இந்த அரசு வந்து தொடர்ச்சியாக வந்து எதுக்காக இதை வந்து இன்செர்ட் பண்றாங்க? ஒட்டுமொத்தமா வந்து இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் பிரஜை இல்லை, இது ஒரு இந்து நாடுங்கிறத ஒரு உருவத் தோற்றத்தை உருவாக்குறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்களா? அதுதான் அவங்க நிலைநாட்ட விரும்புறாங்க. அதன் மூலம் ஏற்படக்கூடிய அரசியல் பதற்றத்தை அவங்க அது இந்த நேரத்துல ஏன் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா, இந்த நேரத்துல அது ஏன் வாய்ப்பா எதை பயன்படுத்துறாங்க? இந்த பாட்டு எழுதப்பட்டு 150 ஆண்டு ஆச்சு. இந்த பாட்டு பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. அது வங்காளத்தை மையமாக கொண்டு வங்காள இந்துக்களுக்காக தான் எழுதப்பட்டுச்சு. அதனாலதான் 7 கோடி என்று அந்த எண்ணிக்கை வரும், மக்கள் தொகை எண்ணிக்கை வரும். பாரதியார் இதை தமிழ்ல மொழிபெயர்த்தார். 2 மொழிபெயர்ப்புகள் கொண்டு வந்தார். அந்த மொழிபெயர்ப்புகள் இந்த 7 கோடி அவர் என்ன பண்ணாரு, 30 கோடியா மாத்தினார். ஏன் 30 கோடினா, இந்தியா முழுவதற்குமான ஒரு தேசப்பற்று பாடல் என்று இதை மாற்றுகிற முயற்சி தான். அந்த பாட்டுக்கு, வந்தே மாதரம் பாட்டுக்கு வங்காளத்தில் எழுதப்பட்டது, சமஸ்கிருதத்துல பாடப்படுது. அந்த பாட்டுக்கு 150 ஆண்டு ஆச்சு. இந்த 150வது ஆண்டை கொண்டாடுகிற முறையில தேசிய கீதம் இது மட்டும் இல்லாம ஒரு தேசிய பாடல், நேஷனல் ஆந்தம், அதோட நேஷனல் சாங், இந்த வந்தே மாதரத்தை பாடணும்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்பினாங்க. பல இடத்துல அதை ஏற்றுக்கொள்ளல. அப்ப ஆளுநர்கள், குடியரசுத் தலைவர்கள் இந்திய அரசு தொடர்பான விழாக்கள்ல பாடணும்னு சொன்னாங்க. அப்புறம் யாரோ இதை நீதிமன்றத்துக்கு, உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கா கொண்டு போறாங்க. உச்ச நீதிமன்றம் வந்து இது கட்டாயம் இல்லை, உங்களுக்கான ஒரு அறிவுரை மட்டும்தான் என்று சொன்னாங்க. ஆனா இந்திய அரசு விடல. திரும்ப அமைச்சரவை கூட்டி, இல்லை இல்லை இந்த கட்டாயம் பாடிதான் ஆகணும், இதை பாட மறுத்தால் தண்டனை கொடுக்கணுங்கிற அளவுக்கு இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அது நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து சட்டம் ஆக்கலாம். இப்ப அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நோக்கமே என்னன்னா, இதை இந்து ராஷ்டிரமா அறிவிக்கிற அந்த முயற்சியின் ஒரு கூறாக இங்க இதை பாடியாகணும்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு என்னன்னா, தேசிய கீதம், தேசிய பாடல். கீதம்னாலும் பாடல்னாலும் ஒண்ணு. பாடல் தமிழ் சொல், கீதம் வடமொழி. ஏன் அப்படி 2 இருக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? உலகத்துல எந்தெந்த நாடு 2 தேசிய கீதம் வச்சிருக்கு? தேவையே இல்லை, இருக்கிற ஒண்ணுதான். கொஞ்ச நாளைக்கு இப்படி சொல்லுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தேசிய கீதத்தை நீக்கிட்டு இதை மட்டும் வச்சுக்கிட்டா போதும், வந்தே மாதரம் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். இது மதம் சார்ந்த ஒரு நோக்கம் தான் இது. அது தவிர வேற இது நேரடியா வந்து நீங்க சொல்றத வச்சு பார்த்தா, ராமரை கும்பிடாவிட்டால் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவீர்கள். இந்த RSS வந்து ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட சொல்றாங்கல்ல, இஸ்லாமியர்களை வந்து கிறிஸ்தவர்களை வந்து ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடு இல்லைன்னா அடிப்பேன்னு சொல்றது இருக்குல்ல, அது மாதிரியான ஒரு தோற்றத்தல்ல உருவாக்குது. இது ஒரு அரசே பண்ணலாமா? அரசே பண்ணலாமான்னா அரசு அப்படி பண்றதாக இருக்கு. ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் இப்ப இந்த முறை கடைசியா மேற்கு வங்கத்துல தேர்தல் நடந்துச்சு. மம்தா பானர்ஜி ஜெய் பங்களான்னு ஒரு முழக்கம் கொடுத்தாங்க. பாஜக என்ன முழக்கம் கொடுத்தாங்க தெரியுங்களா? ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம் ஒரு முழக்கத்தை கொடுத்து, ஏன்னா நீங்க நல்ல ஞாபகம் வச்சுருக்க, இஸ்லாமியருடைய வாக்குகள் பற்றி பாஜகவுக்கு கவலை. பாஜக அரசாங்கத்துல ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட அமைச்சர், நாடாளுமன்றத்துல பாஜக சார்பில் ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட உறுப்பினராக. இந்தியாவுடைய மிகப்பெரிய மாகாணம் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்துல அந்த அரசாங்கத்துல பாஜகவை சேர்ந்த யாரும் அமைச்சர் இல்லை, சட்டமன்ற உறுப்பினரும் மற்ற கட்சிகளில் தான் இருக்கிறாங்க. அவங்க இந்த நிலையை நாடு முழுவதும் கொண்டு வர விரும்புகிறாங்க. எங்கேயுமே அவங்களுக்கு வந்து இஸ்லாமியருக்கு என்று ஒரு பிரதிநிதித்துவம் அல்லது பெயராண்மை இருக்கக்கூடாது என்று நினைக்கிறாங்க. நீங்க இருங்க, ஆனா எப்படி இருக்கலாம்? 2ஆம் தர குடிமக்களாக இருக்கும். நீங்க இந்துக்களோடு சம உரிமை கோர முடியாது. இதுதான் குடியுரிமை திருத்த சட்டத்திலிருந்து, SIRல இருந்து ஒவ்வொன்றிலும் அவங்க எடுத்திருக்கிற முயற்சி. அந்த முயற்சியினுடைய ஒரு வெளிப்பாடுதான்
இந்த வந்தே மாதரம் அதை கட்டாயப்படுத்தி திணிப்பது. கடந்த காலத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி பாட்டு பாடணும்னு சொல்லி செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னு ஒரு இஸ்லாமியர்ல இது மன்னிக்கணும் கிறிஸ்தவர்ல ஒரு பிரிவினர் பள்ளிக்கூடம்லாம் நடத்துறாங்க. அந்த குழந்தைங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க. அவங்க நாங்க இறைவனை தவிர கர்த்தரை புகழ்ந்து மட்டும்தான் பாடுவோம். வேற எந்த நாடு, மொழி, எந்த பற்றுதல் பக்தியையும் புகழ்ந்து பாட மாட்டோம் என்று அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு ஸ்கூல்ல அந்த மாதிரி பாடும்போது அந்த குழந்தைங்க பேசாம நிக்குது. இதுக்காக அவங்க மேல் நடவடிக்கை எடுத்த போது நீதிமன்றத்துல வழக்கு போட்டாங்க. உச்ச நீதிமன்றம் எந்த பாட்டையும் பாட சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது. அவங்க அதை பாடலைங்கிறதே அவமதிப்பு ஆகாது. நீங்க இதுல தலையிடக்கூடாதுன்னு சொல்லி அப்ப உத்தரவு கொடுத்தாங்க. அதெல்லாம் பழைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் இருக்கு. ஆனா அதை பத்தி எல்லாம் இன்னைக்கு இவங்க கவலைப்படுது. தேசிய கீதத்தை கூட இல்லை, அதையும் தாண்டி வேற ஒரு பாட்டை கொண்டு வந்து பாடணும்னு கேட்கிறாங்க, கட்டாயப்படுத்துறாங்க. இவ்வளவு சர்ச்சை கடையில இதை செய்யறாங்க. இவங்க வந்து இதை படிப்படியா இதை கொண்டு வர மாதிரி தெரியுது. ஏற்கனவே வந்து தேசிய கீதத்தை ஜனகண மனகதியை வந்து கண்டிப்பா பாடணும், அதாவது திரையரங்குகள் முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் வந்து ஒளிபரப்பப்படணும், அதற்கு வந்து எழுந்து மரியாதை செலுத்தணுங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் சட்டத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க, திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு எதிரான நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. தமிழ்நாட்டுல கூட வழக்குகள் பதியப்பட்டுச்சு. அதை எழுந்து நிற்க மறுத்ததுனால வழக்குகள் பதியப்பட்டுச்சு. அதுல வந்து நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்ப்புகள் எல்லாம் வழங்குனுச்சு இல்ல. இந்தியா வந்து ஒரு செயற்கை தேசம். அதனால யாருக்கும் இயல்பாகவே இது வந்து பற்றுதல் வரப்போறது இல்லை. மொழியை நேசிக்கிற மாதிரி, மொழி பேசும் மக்களை நேசிக்கிற மாதிரி இந்த இந்திய தேசியத்தை மக்கள் நேசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஒரு பொதுவா ஒரு அயல் ஆட்சி இருந்துச்சு, அதுக்கு எதிராக போராடும் போது இந்திய தேசம், இந்திய தேசப்பட்டதுக்கு அர்த்தம் இருந்துச்சு. ஆனா இந்த தேசியம், இப்ப இவங்க வலியுறுத்துகிற தேசியம் என்பது மதம் சார்ந்து. வந்தே மாதரம் அப்படிப்பட்ட ஒன்றுதான். அவங்க பாரத மாதாவை பார்த்து அந்த பாட்டுல என்ன சொல்றாங்க, நம் இந்து கோயில்களில் உள்ள ஒவ்வொரு சிலையும் நீதான், நீதான் துர்கா தேவி, ஓங்கிய கைகளில் மின்னும் கத்திகளை ஏந்திய ராணி, நீதான் தாமரை மலர் மேல் வீற்றிருக்கும் கமலா தேவி, நீதான் ஞானத்தை அளிக்கும் வாணி தேவி. எதுல வந்தே மாதரத்துல வர்ற வரிகள். இதை பாடுது எதுக்கு கத்தி ஏந்திக்கிட்டு இருக்கிறாவ, யாரை மிரட்டுறாங்க, யாரை அச்சுறுத்துறாங்க? இது பூராவுமே பிற்காலத்துல நமக்கு வந்து இதே பிஜேபி ஆட்சியில ஹரித்வார்ல ஒரு தர்ம சம்சத்னு ஒரு மாநாடு நடந்துச்சு, சமய மாநாடு. இந்த மாநாட்டுல இஸ்லாமியரை இனப்படுகொலை செய்ய வேண்டும் அப்படின்னு பேசினாங்க. யாரு? இந்த இந்து சாதுக்கெல்லாம் பேசினாங்க. எதுக்கு? இந்தியா இஸ்லாமியரிடமிருந்து விடுதலை பெற வேண்டும். யார்கிட்ட? இஸ்லாமியரிடமிருந்து விடுதலை பெற வேண்டும். விடுதலை பெறணும்னு சொன்னா இஸ்லாமியரை அழித்தொழிக்க வேண்டும் என்று பேசினார். அதுக்கு பொருத்தமான ஒரு வன்முறையை தூண்டுகிற வாளேந்திய ஒரு இந்திய மாதாவை அவங்க கற்பிக்கிறாங்க. அதுக்குதான் இந்த கத்திகளை ஏந்திய ராணி என்றெல்லாம் வர்ணிக்கிறது. அதனால வேண்டி இப்ப நம்ம இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல விஜய் பதவியேற்பு நிகழ்ச்சியில அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு 3 பாட்டு போடுறாங்க. முதல் பாட்டு வந்தே மாதரம். என்ன ஒரு வேடிக்கைன்னா, நம்ம மற்ற மொழிகள் அந்த வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, ஆனா தமிழ்ல ஏற்கனவே இது மொழிபெயர்க்கப்பட்டு பிரபலமான ஒரு பாட்டு. எனவே தமிழ்லயே பாடலாம். ஆனா என்ன மொழியில பாடினாங்க தெரியுங்களா? நல்ல தூய்மையான சமஸ்கிருதத்துல பாடுறாங்க அந்த பாட்டு. எல்லோரும் இப்ப புதுசா எழுப்பின மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இது ஒரு அரசாங்க கட்டாயமா இப்ப வருது. ஆனா பாஜக, RSS இதற்கு முன்னாலேயே இந்த முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன். இதே சென்னை நகரத்துல ஒரு பள்ளி விழாவில் அப்ப நாட்டின் பிரதமராக இருந்த வாஜ்பாய் கலந்து கொண்டார். வாஜ்பாய் கலந்து கொண்ட அந்த பள்ளி விழாவில் தமிழ்தாய் வாழ்த்தை கைவிட்டு விட்டு இதே வந்தே மாதரத்தை அல்லது சரஸ்வதி கீதம் பாடுவாங்க. இது வந்து அவங்க எப்பயுமே வச்சிருக்கிற பழக்கம். சங்கராச்சாரி என்ன பண்ணாரு, ஒரு பொது விழாவுல தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது அசையாம உட்கார்ந்து இருந்தார். தேசிய கீதத்துக்கு ஏந்திரிச்சிருந்தார். எனவே மக்கள் நம்புகிற, மக்கள் விரும்புகிற மொழி வாழ்த்தை அலட்சியப்படுத்துவது,
மக்கள் மீது வேறொன்றை இந்துத்துவ பாடலை திணிப்பது என்பதுதான் அவங்களுடைய நோக்கம். அதுதான் செய்கிறாங்க. இதுல ஒன்றும் எந்த ரகசியமும் இல்லை, எல்லாம் வெளிப்படையா செய்யறாங்க. ஆனா இப்ப பாருங்க, கேரளாவில வந்து அந்த முதல்வர் வந்து இன்னும் பாட தேவையில்லைன்னு அவர் அறிவிச்சிருக்கிறார். அது ஒண்ணும் கட்டாயம் இல்லை, நாங்க பாட போறதில்லைன்னு. இப்ப ஆனா என்னன்னா, இதை கட்டாயமாக சட்டம் இயற்றி பாடியாகணும், இல்லைன்னா தண்டிப்போம் என்ற நிலை வரும்போது என்ன நடக்கும் தெரியாது. ஆனா ஏன்னா இது என்ன, எது வெறும் அரசு விழா, எப்பயோ ஒண்ணு நடக்குது, முதலமைச்சர் பதவி ஏற்பு, அமைச்சர்கள் பதவி ஏற்பு, அதோட முடிஞ்சு போற விஷயம் இல்லை. வங்காளத்துல இப்ப என்ன பண்ணாங்க தெரியுங்கல்ல, தேர்தல் முடிஞ்சு பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே மதரசாக்கள்ல எல்லாம் இந்த பாட்டை பாடிதான் தொடங்கணுங்கிறாங்க. மதரசாக்கள்னா இஸ்லாமிய பள்ளிகள், அரசு உதவி பெறுகிற அரசு, ஆமா, பள்ளிவாசல் மாதிரி இந்த மதரசாக்கள்ல முதல்ல வந்து இந்த பாட்டை பாடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இஸ்லாமியர்களுக்குன்னு சில ரொம்ப உயிர் நாடியான கொள்கைகள் இருக்கு. அதுல ஒண்ணு ஓரிரை கொள்கை. அவங்க ஒரே கடவுளை தான் வணங்குவாங்க. அதனாலதான் என்ன பண்றது இல்லை, அவங்க சிலை வைக்கிறது. கடவுள் சிலை, அல்லாவுக்கு சிலை இருக்கா எங்கேயாவது? நபிகள் நாயகத்துக்கு சிலை இருக்கா? எங்கேயும் இல்லை. ஏன்னா அவங்க ஓரிரை கொள்கையில் நம்பிக்கை உள்ளது. அவங்க போய் துர்க்கையை வணங்குறேன், பார்வதியை வணங்குறேன், லட்சுமியை வணங்குறேன், வாணி என்கிற சரஸ்வதியை வணங்குகிறேன் என்றெல்லாம் பாடணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. அந்த குழந்தைகள் இதையெல்லாம் பாடியாகணும் கட்டாயப்படுத்து. இது எங்க பாட மறுத்தா என்ன வரும்? கர்நாடகத்துல பாஜக ஆட்சியில ஹிஜாப் அணியலைன்னா பள்ளிக்கூடத்துக்கு விட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, வழக்கெல்லாம் நடந்துச்சு. கடைசியா ஹிஜாப் அணிவது கட்டாயம் தான். அப்ப ஹிஜாபை அணியாமல் இருக்கணும்னா நான் அந்த பள்ளிக்கூடத்தை கல்வியை கைவிடணும். இந்த கல்வி உரிமையை பறிக்கிற மாதிரி இது மதரசாக்களுக்கு இப்ப போகுது. நீங்கள் வந்தே மாதரம் பாடலைன்னா பள்ளிக்கூடத்துல இருக்க முடியாது. அது இஸ்லாமியருடைய கல்வியை கெடுக்கக்கூடியது, அவங்களுடைய வாழ்வு உரிமையை பாதிக்கக்கூடியது, அவங்களுடைய பண்பாட்டை சீர்குலைக்கக்கூடியது. இதுல வந்து இன்னொரு வருஷன் ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து வந்தே மாதரத்தை கண்டிப்பா இவங்க எல்லாம் பாட வைக்கணும்னா பொறுமையா வந்து 3வது இடத்துலயோ 4வது இடத்துலயோ பாட வச்சு அதை பழக்கி கொண்டு வரலாம். ஆனா வந்து தமிழ்த்தாய் வாழ்த்த பின்னாடி தள்ளிதான் முன்னாடி கொண்டு வருவோங்கிற ஒரு போக்கு கடைபிடிக்கிறது இருக்குல்ல. ஏற்கனவே இங்க தமிழ்நாட்டுல வந்து தமிழ் அந்த மொழி உணர்ச்சிங்கிறது வந்து ஒரு கூடுதலா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அது அவங்களுக்கும் தெரியும். அப்படி இருந்தாலும் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை புறக்கணித்து அந்த இடத்துல வந்தே மாதரத்தை கொண்டு வர வேண்டிய தேவை என்ன? ஆர் என் ரவி காலத்திலேயே இதை தொடங்கினாங்க. சட்டமன்றத்துல ஒரு உரை நிகழ்ச்சி வரும்போது என்ன நம்ம புரிஞ்சுக்கிடணும்னா, தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடுவதற்கு அவங்க யாரும் அனுமதிக்க வேண்டிய தேவையில்லை. அது முதலாவதாவோ கடைசியா 2வதாவோ யாரும் இதுக்கு வரிசை கொடுக்க முடியாது. அது மாநில அரசு அது முடிவெடுத்துக்கணும். நம்ம மாநில விழாக்கள், பள்ளிக்கூடங்கள் எல்லாத்துலயும் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடுறதுங்கிறது மாநில அரசோட முடிவு. இந்திய அரசு சொன்ன உத்தரவு போடவும் இல்லை, போடவும் முடியாது. சர்ச்சை எதுல வருதுன்னா, வந்தே மாதரத்துல முதல் 2 பத்திகள் பாடுவது கடந்த காலத்துல பழக்கமாக, இப்ப காங்கிரஸ் நிகழ்ச்சிகள் அதுல 2 பத்தி. ஆனா மொத்தம் இருக்கிற 6 பத்தியையும் பாடணுங்கிறது. இந்த பின்னால வரக்கூடிய பத்திகள்ல தான் என்ன இருக்குன்னா, இந்த இந்து கடவுள்களாக காட்டுவதெல்லாம். பாரதியார் மொழிபெயர்க்கும் போது அதே பாட்டுல அவர் வந்தே மாதரம் பாட்டுல என்ன சொல்றாரு? வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவோம் என்று ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினர் ஆயின் வேதியர் ஆயினும் ஒன்றே அன்று வேறு குலத்தினர் ஆயினும் ஒன்றே. இது பாரதியார் பாட்டுங்க. இது அந்த வந்தே மாதரத்துக்கான தமிழ் வடிவம். இது இந்த பாடுவான் அவன், இந்த பாட்டை பாடட்டுமே, இதை தவிர்த்துக்கிறாங்க. அதனால வேண்டி தமிழ்த்தாய் வாழ்த்தைக்கும் இதையும் குழப்பிக் கொள்ள வேண்டியதே இல்லை. அது பின்னால பாடுறது 2, அதெல்லாம் வேலையே இல்லை. தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும்னு நம்ம முடிவெடுக்கிறோம். நம்ம தான் முதல்ல பாடணும். தமிழ்த்தாய் வாழ்த்தை போய் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். நாங்க முதல்ல பாடிக்கிறோம், கொஞ்சம் விட்டு கொடுங்க என்று அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பாடும்போது நம்ம பாடுவோம், பாட மறுத்தாலும் பாடாம இருந்துட்டு போயிடும். அதை பத்தி கவலை இல்லை.
தோழர், நான் கேட்டது வந்து இப்ப வந்து ஒரு வந்தே மாதரம் புதிய பாடலை வந்து பழக்கப்படுத்துறது, இங்க வந்து கட்டாயப்படுத்துறதுக்கான ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கறது, இது வந்து கொஞ்சம் இலகுவா ஒரு 2வது இடத்துல அதாவது கொண்டு வந்தா அது ஒரு பெரிய சர்ச்சைக்கு கூட உள்ளாகாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா இப்ப வந்து எது வந்து பெரிய சர்ச்சையானுச்சுன்னா, தமிழ் தாய் வாழ்த்த 3வது இடத்துல கொண்டு போய் முதல்ல இடத்துல வந்து வந்தே மாதரத்தை கொண்டு வந்ததுதான் இப்ப பெரிய சர்ச்சையா. இதுல உள்ளடக்கம் அது என்ன சொல்லுதுங்கிறதெல்லாம் முதல்ல வந்து ஒரு பேசுபொருளா மாறல. இடமாத்துனது ஒரு முக்கியமான பேசுபொருளா இருக்கு. அந்த ஒரு அரகன்சிய வந்து ஏன் அரசு கடைபிடிக்குது? தமிழ் தாய் வாழ்த்த பின்னாடி தள்ளிதான் அவன்ங்கிற மாதிரியான ஒரு அரகன்சிய வந்து அரசு கடைபிடிக்குது இல்ல, மத்திய அரசு, ஆளுநர்கள். தேசிய மொழிகள், மொழிவழிப்பட்ட தேசிய குணங்கள், மொழிவழி மாநிலங்கள், இவை பற்றி RSS பார்வை என்ன என்பதை நம்ம அடிப்படையா பார்க்கணும். ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மொழி வழி மாநிலங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். தமிழ் மாநிலம், தெலுங்கு மாநிலம் இதெல்லாம் அவங்க ஒத்துக்கொள்ளாதவர்கள். இந்தியா முழுவதையும் வெறும் நிர்வாக அலகுகளாக பிரித்து 100 ஜன்பத் மண்டலங்களாக பிரித்து ஆட்சி நடத்தணும். இதுல எதுக்கு ஒரு மொழி பேர்ல ஒரு மாநிலம்? தமிழ்நாட்டை 2 3 உடைச்சலாம், எல்லாத்தையும் உடைச்சலாம். அந்த மாதிரி மொழி வழி அடிப்படை இல்லாம பண்றது இது வந்து அவங்களுடைய நோக்கம். ஏன்னா மொழிவழி உரிமை என்பது, மொழிவழி தேசிய உரிமை என்பது மக்களை ஒன்று திரட்டுகிற ஒரு வழி. அது ஒரு ஜனநாயக இயக்கம். ஜனநாயகம் வளர வளரத்தான் மொழிவழி தேசியம் வளரும். இந்த மொழிவழி தேசியத்தை வலுப்படுத்தக்கூடிய, ஊக்கப்படுத்தக்கூடிய ஒன்றுதான் மொழி வாழ்த்து பாடு. அந்த பாட்டே மொழி வாழ்த்துக்கு ரொம்ப பொருத்தமான பாட்டுன்னு சொல்லி எல்லாம் நம்ம வாதிடல. அரசு ஏத்துக்கிட்டு இருக்க அவ்வளவுதான். மற்றபடி அந்த பாட்டு சம்பந்தமாவே நிறைய விவாதங்கள் உண்டு. மனோன்மணிய சுந்தரம்பிள்ளையினுடைய பாட்டு, அந்த பாட்டுல கூட எல்லா வரிகளையும் பாடல. கலைஞர் சில வரிகள்லாம் எடுத்துட்டார். அவங்க வருத்தப்பட்டுக்குவாங்க, எனவே அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டார். வேற மொழி வாழ்த்து பாடல்கள் பாரதியார் எழுதுனது இருக்கு, பாரதிதாசன் எழுதுனது இருக்கு, வேறு பல அறிஞர்கள் எழுதக்கூடிய வாழ்த்து பாட்டுலாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டு இதை எடுத்துட்டாங்க. ஆனா அரசு எடுத்த வரைக்கும் அதுதான் மொழி வாழ்த்து. நீ மொழி வாழ்த்துக்கு போட்டியா வேற ஒன்றை கொண்டு வரதுனால நம்ம எதிர்க்கிறோம். அவனை பொறுத்த வரைக்கும் மொழி வாழ்த்து கூடாது என்றது. அவன் இது வந்து மெல்ல மெல்ல கொண்டு வர்றது முதல் 2வதெல்லாம் இல்லை. மொழி வாழ்த்து அவன் கொண்டு வரல, அவன் அமல்படுத்தல. அவன் எதுவும் இந்த உத்தரவும் போடல. அரசமைப்பு சட்டத்துல தேசிய கீதத்துக்கு தான் அவங்க மதிப்பு கொடுக்குறாங்களே தவிர மொழி வாழ்த்துக்கெல்லாம் அல்ல. இது நம்ம எடுக்கிற முடிவு. தமிழ் மக்கள், தமிழ்நாட்டு அரசு எடுக்கிற முடிவு. அதுல அவன் குறிக்கிட முடியாது, குறிக்கிடக்கூடாது. இதுவே நம்ம வந்தே மாதரத்தை மெல்ல மெல்ல கொண்டு வர்றது, மெதுவா நுழையிறதுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. அப்ப நம்ம விழிப்போடு இல்லைன்னு அர்த்தம். வந்தே மாதரம் அரசு விழாக்களில், பொது நிகழ்ச்சிகளில் பாடக்கூடாது. அது ஒரு மதவாத பாட்டு. இதான் தெளிவான நிலைப்பாடு நமக்கு. 150வது ஆண்டு அந்த விழா வருதுன்னா நீங்க கட்சியில் நடத்தீங்க. நீங்க அதுக்காக என்ன பண்ணாங்க, சீமானை கூட்டு கொண்டு போய் வச்சு வந்தே மாதரம் 150வது ஆண்டுலதான் அவர் பேசின பேச்செல்லாம் பாரதியை தூக்கி பேசினார் பாருங்க. எல்லாமே நான் வந்து பிராமண கணப்பாறையால் திராவிட பாறையில உடைக்கிறதெல்லாம் சொன்னாரு. எல்லாம் இந்த நிகழ்ச்சி தான். வந்தே மாதரம் பாடலுக்கான 150வது ஆண்டு தான். இனி வந்தே மாதரத்தை எல்லோரும் ஏற்கும்படி செய்யறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. கட்டாயப்படுத்தி அவங்க ஆட்களை வச்சு பேச வச்சு பல வழியில இதை செய்யறாங்க. மொழி வாழ்த்தை அவங்க வெறுக்கிறாங்க, அதை தவிர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆக நேர் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரான போராட்டம். நம்ம எல்லாம் அசந்து போய் அமைதியா இருந்துருவோம்னு நினைச்சாங்கன்னா தப்பு. அது இருக்க மாட்டாங்க. குறிப்பா தமிழ்நாடு அப்படி ஏற்றுக்கொள்ள. இப்ப வந்து இந்த வந்தே மாதரம் பாடல் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. இதை வந்து பிரசன்ட் பண்றது வந்து தமிழ் தாய் வாழ்த்தை பின்னாடி தள்ளி அந்த இடத்துல வந்து கொண்டாந்து நிறுத்தணும். ஒட்டுமொத்தமா தமிழ் தாய் வாழ்த்துங்கிறது, மொழி வாழ்த்துங்கிறதே ஒண்ணு இருக்கக்கூடாதுங்கிறது நோக்கத்தோட வெளிப்பாடாகவும் வச்சுட்டு இருக்காங்க. இப்ப அரசு இதை வந்து தீர்க்கமா செயல்படுத்திய தீர்வுன்னு சொல்லிட்டு இருக்க நிலையில தமிழ்நாடு அரசும் இதுக்கு வந்து தீவிரமான எதிர்ப்பும் தெரிவிக்காத மாதிரிதான் இருக்கு. பெயரளவுல சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வருதே தவிர கடிதம் கொடுக்குற நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இங்க வந்து ஒரு மதவாத மதக்கலவரங்கள் வரக்கூடாது, அதே நேரத்துல வந்து மொழியுரிமை பாதுகாக்கப்படணுங்கிற ஒரு நோக்கத்துல இருந்து என்னதான் பண்ணணும் அடுத்த கட்டத்துக்கு? மக்கள் இயக்கங்கள் நடத்தும். எப்படி வந்து இப்ப கடந்த காலத்துல திமுக ஆட்சியில
இந்த RN ரவி வெளிநடப்பு பண்ணாருல சட்டமன்றத்தில். ஏன் வெளிநடப்பு பண்ணாரு? அவர் விருப்பத்துக்கு அவங்க வந்து அதை பாடம் மறுத்துட்டாங்க. அந்த மாதிரி தமிழக அரசு நிலைப்பாடு எடுக்கலாம், எடுக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்தலாம். அதையும் மீறி போனால் என்ன பண்ணலாம்னா, பொது நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடும்போது நம்ம பாட மறுக்கணும், எழுந்து நிற்க மறுக்கணும், அதற்கு மக்களை அணியப்படுத்தணும். வந்தே மாதரம் பாடுறதுனால ஒரு மரியாதையும் கிடைக்காது. சினிமா தியேட்டர்ல எல்லாம் சினிமா முடிச்ச உடனே தேசிய கீதம் தேசிய கொடியெல்லாம் காட்டினாங்க, யாருமே நிக்கிறது இல்லை, எழுந்திரிச்சு போயிடுவாங்க. அப்புறம் மக்கள் நிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணா இடைவேளையில போறதெல்லாம் சொன்னோம். அப்புறம் அதுக்கும் மரியாதை இல்லை, அப்புறம் அத்தோட அது ஒழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இதை புறக்கணிப்பதன் மூலம், அலட்சியப்படுத்துவதன் மூலம், மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்துவதன் மூலம் நாம் இதை வந்து முறியது. அப்ப அரசு தானா அந்த வழிக்கு வர வேண்டியிருக்கும். தமிழக அரசும் அப்பதான் இன்னும் கொஞ்சம் உறுதியா இதை எதிர்க்கிறதுக்கு முன் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நேரடியா வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து புறம்பான ஒரு அவங்களோட வழிபாட்டு முறைக்கு புறம்பான ஒண்ணா இருக்கு. இப்ப வந்து உடனடியா ரியாக்ட் பண்றதுன்னா வந்து இஸ்லாமியர்கள் தான் ரியாக்ட் பண்ண முடியும். அப்படி இருக்க சூழல்ல வந்து இஸ்லாமியர்கள் வந்தே மாதத்திற்கு ஏஞ்சி நிக்க மறுக்கிறாங்க, மரியாதை கொடுக்க மறுக்கிறாங்கன்னா இதை வந்து ஒரு கலவரமா உருவாக்குறதுக்கு முயற்சி எடுப்பாங்கல்ல. இதை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண முடியும்? மற்ற மக்களுக்கு வந்து இது குறித்தான பெரிய விழிப்புணர்வு இல்லாத சூழல்ல. விழிப்புணர்வு என்பது இல்லை, ஆனா அது ஏற்படுத்தணும். இந்த இஸ்லாமியரை தனிமைப்படுத்துவதற்கு வாய்ப்பாக விட்டுறக்கூடாது. இஸ்லாமியரே நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நம்ம சொல்லலாம். இஸ்லாமியராக இருந்தாலும் இஸ்லாமியர் அல்லாதவராக இருந்தாலும் மத நம்பிக்கை இல்லாதவராக இருந்தாலும் யாரா இருந்தாலும் மக்களுடைய ஒற்றுமையில மத நிலநிறுத்தத்தில் நம்பிக்கையில எல்லோரும் சேர்ந்து இந்த இயக்கத்தை நடத்தணும். இப்ப நம்ம திருப்பரங்குன்றத்துல பார்த்தோம். திருப்பரங்குன்றத்துல RSS சூழ்ச்சி இருக்குல்ல, திருப்பரங்குன்றத்தை அயோத்தி ஆக்குவோங்கிற முயற்சி, அந்த முயற்சிக்கு எதிராக யாரெல்லாம் போராடினாங்க? இஸ்லாமியர் பெருசா வந்து முன்னுக்கு நிற்கல, எல்லா தரப்பட்ட மக்களும் சேர்ந்தான் போராடினாங்க. நீங்கள் மத நல்லிணக்கத்துக்காக மக்கள் ஒற்றுமைக்காக போராடியது இடதுசாரி கட்சிகள்ல இருந்து எல்லா அரசியல் கட்சிகளும் போராடினாங்க, அரசு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அது போலதான் இந்த சிக்கலையும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருடைய பிரச்சனையாக நம்ம முன்னிறுத்தோம். எல்லோரும் சேர்ந்து வந்தே மாதரத்தை எதிர்க்கணும். அரசு விழாக்களில் வந்தே மாதரம் பாடினால் அதை நாங்கள் மதிக்க மாட்டோம் என்று கட்சிகள் முடிவெடுக்கணும், இயக்கங்கள் முடிவெடுக்கணும். அதன் மூலம் தான் நம்ம வந்து புறக்கணிக்கணும். இஸ்லாமியரை மட்டும் அப்படி தனியா நீங்க புறக்கணிச்சிருங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி அவங்க செய்ய மாட்டாங்க, செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும். சரி, இந்த வந்தே மாதரம் சிக்கல் இது வந்து எதை புறக்கணிக்கப்படணும், ஏன் வந்து ஒட்டுமொத்தமா இங்க வந்து பாடப்படக்கூடாது, அதற்கு எதிரான எதிர்ப்பு இயக்கங்கள் உருவாக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து விரிவாக நம்மோடு கலந்து பேசிய தோழர் தியாகு அவர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி தோழர். நன்றி தோழர்.